அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். அறலை அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் வரும், யார் எக்ஸாம் நடத்துவாங்க எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. அதன்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குற ஒரு கொஸ்டின், எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் ஆகலாம், அதே மாதிரி கட் ஆஃப் எவ்வளோ வரும், கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படி பண்ணுவாங்க, எவ்வளோ பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த பலவிதமான கேள்விகளுக்கும் ஒரு வீடியோவாக தான் நம்மளோடது இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் ஆகலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அது என்னோட ஃபுல் ப்ரிடிக்ஷன் மட்டும்தானே தவிர அஃபீஷியல் கிடையாது. நமக்கு அஃபீஷியல் எக்ஸாம் எழுத போகிறப்ப தான் தெரியும். சரியா? ஓகே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட், உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் என்னென்ன மெத்தடு, ஓஎம்ஆர் மெத்தடா, என்ன மெத்தடு எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. சரியா? சாரி. டிகிரி ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு எப்பவுமே பேப்பர் 1, பேப்பர் 2. ஸோ இது கொஸ்டின் இங்கிலீஷ் கேட்பாங்களா, தமிழ் கேட்பாங்களா, ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. அது மேலே கீழே டிஸ்கிரிப்ஷனையும் மேலே ஐ பட்டனையும் கொடுக்குறேன், தயவு செய்து பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்னு பார்த்துக்கோங்க. சரியா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 3 hours 300 மார்க்ஸ், அதாவது 200 கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 150 150. சரியா? அதாவது 200 கொஸ்டின் தான் இதுவும். ஸோ இப்போ டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ இவங்க எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 153 மார்க் எடுத்தா பாஸ். பாஸ் தான், கட் ஆஃப் கிடையாது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதர்ஸ் ஜென்ரல் கேட்டகரி அவங்களா இருக்கீங்கன்னா 204 மார்க் எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் மினிமம் மார்க் பாஸ் ஆனால் மட்டும்தான் இந்த பேப்பர் திருத்துவாங்க, இந்த பேப்பர் திருத்துவாங்க, அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது 300 மார்க்கு ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் அதே மாதிரி மேக்ஸு இது ஒரு 100 கொஸ்டின் 150 மார்க். அப்போ இந்த 150 மார்க்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ 60 மார்க். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 510 மார்க்குக்கு எழுதுவீங்க, 510 மார்க் எழுதுவீங்க. ஆனால் இந்த மார்க்குக்கு தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பாஸ் மார்க்கை கொடுத்துருக்காங்களே தவிர இது ஓவராலாக எவ்வளோ வரும் அப்படின்றத அவங்க கொடுக்கல. சரியா? அவங்க கொடுக்கல. அப்போ கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? ஸோ இது உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு. இதே அடுத்து டிப்ளமோ பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்ன் தான். டிப்ளமோ பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்ன் தான், 510 மார்க். ஸோ இப்போ இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு கட் ஆஃப் எதை பொறுத்து டினோட் பண்ணுவாங்க? கட் ஆஃப் எதை பொறுத்து கால்குலேட் பண்ணுவாங்க, ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுத வராங்க, அப்ளை பண்ணியிருக்கிறத விட எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுத வராங்க அப்படின்றத வச்சுட்டு தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கால்குலேஷனே பண்ண முடியும். அந்த எக்ஸாமில் யார் நல்ல கொஸ்டின் போட்டிருக்காங்க, இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு 300 கொஸ்டின், இங்கிட்டு ஒரு 200, இங்கிட்டு ஒரு 150, 100 கொஸ்டின். 300 கொஸ்டினுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஏஇல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 190ல இருந்து 210 வரைக்கும் கொஸ்டின் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிஎன்பிசி நடந்த ஏஇ எக்ஸாமில் 190ல இருந்து 210 வரைக்கும் கொஸ்டின், நான் சொல்றது 300க்கு கொஸ்டின் போட்டிருக்காங்க, 210 கொஸ்டின் வரைக்கும், ஜிஎஸ் மேக்ஸ் பேப்பர் 1 சேர்த்து. ஸோ இதை பொறுத்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கட் ஆஃபை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ எத்தனை கொஸ்டின் அப்படின்றது. ஸோ இப்போ எக்ஸாம் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்கலாம், நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா டிகிரி கிராஜுவேட்ஸ் எக்கச்சக்க பேர் இருக்காங்க, டிப்ளமோ கிராஜுவேட்ஸ் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஏஇ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 60,000லேருந்து 70,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஏஇ எக்ஸாம் அப்ளை பண்ணவங்க. சரியா? பட் இந்த எக்ஸாம் வேகன்சி 2100 அப்படின்றது இருக்கிறதுனால இதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10ல இருந்து 15 மடங்கு பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட. அப்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 2ல இருந்து 3 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? 2ல இருந்து 3 லட்சம் பேர், இது கூடவும் ஆகலாம் கம்மியாகவும் ஆகலாம். எனக்கு தெரிஞ்சு 2ல இருந்து 3 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? இது என்னோட ப்ரெடிக்ஷன் தான் சொல்றேன். இவ்வளவு பேர் அப்ளை பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த 3 லட்சம் பேரத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட யாரு நல்ல கொஸ்டின் போடுறாங்க, இப்ப
ஒருத்தர் வந்து 200 கொஸ்டின் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸ் வரும். அப்போ 450க்கு 300 மார்க்ஸ், 450க்கு 300 மார்க்ஸ். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இன்டர்வியூ தனியா. இப்போ 300 + 360, 510க்கு 360, இந்த மாதிரி தான் கால்குலேஷன் பண்ணுவாங்க. சரியா? அப்ப எவ்வளவு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்றத பொறுத்து இருக்கு. அதே மாதிரி இன்டர்வியூ தனியா கால்குலேட் பண்ணுவாங்க. புரியுதாங்க நான் சொல்றது? அப்ப இந்த பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு என்ன நடக்குது, இந்த பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு அந்த கால்குலேஷனே பண்ணுவாங்க கட் ஆஃப். பட் இந்த கட் ஆஃபை வந்து நம்ம இப்பயே ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பா முடியாதுங்க. ஏன்னா எக்ஸாம் எவ்வளவு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது நமக்கு. நான் சொன்ன கால்குலேட் படி எக்ஸாம் நிறைய பேர் லீவ் விட்டுருவாங்க, நிறைய பேர் லீவ் போட்டுருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப குரூப் 4 பாத்தீங்கன்னா 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணி 15 லட்சம் பேர் தான் எழுதினாங்க. 5 லட்சம் பேர் இல்லாம இது வர முடியாம போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இப்ப 2ல இருந்து 3 லட்சம் பேர் எக்ஸாம் எழுத வந்தாலுமே, அப்ளை பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு 1 லட்சம் பேர் தான் எக்ஸாம் எழுத வராங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல யார் நல்லா நல்லா எழுதிப்பாங்கன்னா 10,000 பேர் தான் எழுதிப்பாங்க. ஸோ அந்த 10,000 பேரை வச்சுதான் உங்களுக்கு கட் ஆஃபே ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. புரியுதாங்க? ஸோ ஓவராலா இப்படிதான் கட் ஆஃபை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க வந்து கட் ஆஃபை இப்பயே ப்ரெடிக்ட் பண்ணாம உங்களோட, அதாவது எப்பவுமே ரிசல்ட்டை நோக்கி போகாதீங்க. உங்களோட ப்ராக்ரஸ் என்னவோ அதை மட்டும் நல்லபடியா பண்ணுங்க. நம்மளோட உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பா கிடைச்சே தீரும். ஸோ அதனால உங்களோட எஃபர்ட்டை எஃபெக்டிவா போடுங்க, நல்லா படிங்க தயவு செய்து. ஸோ அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லாட்டி நம்மளோட rlaacademy.com அப்படின்ற வெப்சைட்ல பிடிஎஃப் புக்ஸை வாங்கி உடனுக்குடன் நீங்க படிச்சுக்கலாம். ஸோ இது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் டவுட்ஸ்னாலும் தயவு செய்து பாருங்க. நிறைய டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கனாலும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நிறைய டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன், அதே மாதிரி பேப்பர் 1 வந்து எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க எல்லாமே உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லிடுவோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.